எதனால இந்த லாஸ்ட் 2 days சில்வரோட விலை வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. யூஎஸோட டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது யூஎஸோட டாலர் என்ன இருக்குன்னா 91 rupees வந்து இருக்கு. அதாவது ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது யூஎஸோட டாலர் வந்து 80 rupees 85 rupees இது போன்ற ரேஞ்சில தான் இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு வந்து யூஎஸோட டாலர் வந்து 91 ரூபாய் இருக்கு. சரி, யூஎஸோட டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா இந்தியாவோட ருபியோட வேல்யூ, அதாவது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து குறையுது அப்படின்றதுதான் தெரிஞ்சுக்கிறோம். சரி அஜித், இது எப்படி வந்து லிங்க் ஆயிருக்கு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நீங்க வந்து ஒரு பொருளை ஒரு 80 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்திய ரூபாயில நீங்க ஏதோ ஒரு பொருள், நீங்க வந்து டாலர் அப்படின்னு வச்சுக்காதீங்க, ஏதோ ஒரு பொருளை வந்து 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனா இன்னைக்கு அதோட விலை வந்து 91 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட விலை வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாலரும் அதே ரேஞ்சில தான் இருக்கு. 80 ரூபாய் வித்துட்டு இருந்த டாலர் இன்னைக்கு வந்து 91 ரூபாய் இருக்கு. அப்போ டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. சரி அஜித், இந்திய ரூபாயோட மதிப்பு குறையறதுக்கும் டாலர் மதிப்பு ஏறுறதுக்கும் எப்படி வந்து சில்வரோட விலையும் கோல்டோட விலையும் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். அதாவது இது எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரோட விலை வந்து ஒரு கிலோ வந்து 1,00,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். சில்வர் வந்து ஒரு கிலோ சில்வர் வந்து இன்னைக்கான விலை 1,00,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரூபாயோட மதிப்பு, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு வந்து குறையும் போது சில்வர் வந்து நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த சில்வரை 4ல இருந்து 2,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்குவீங்களா? நிச்சயமா நானா இருந்தா வாங்க மாட்டேன். அதாவது 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த சில்வரை நான் நாளைக்கு வந்து 2,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நான் வாங்க மாட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து டிமாண்ட் வந்து குறையுது. எதுக்கு? இந்த சில்வருக்கான டிமாண்ட் வந்து குறையுது, சப்ளை வந்து அதிகமா இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க சில்வரோட விலை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. மூணாவது வந்து நம்ம இந்தியா அளவுல யூனியன் பட்ஜெட் வந்து கொண்டு வர போறாங்க. சரி, பட்ஜெட்னா என்ன? நம்ம வீட்டுல வந்து எப்படி வந்து ஒரு மாசத்துக்கான பட்ஜெட் போடுறோம், என்னென்ன செலவுகள் இருக்கு, என்னென்ன காசு வர வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியா அளவுல வந்து ஒரு யூனியன் பட்ஜெட் போடுவாங்க.